ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் அரவிந்த் கௌரி. வணக்கம் ஐயப்ப பக்தர்களே. சாமி சரணம் ஐயப்பா, சாமி சரணம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஐயப்பனுக்கு செய்யக்கூடிய பூஜைகள், என்னென்ன பூஜைகள் என்னென்ன நேரங்களில் பண்ணுறாங்க சபரிமலையில், அதை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்ப்போம். தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது போன்ற விசேஷ தகவல்கள், ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். தொடர்ந்து ஐயப்பனை பற்றி, மற்ற தெய்வங்கள், கடவுளை பற்றிலாம், கோயில் சம்மந்தமான வீடியோஸ்லாம் நிறையா போடுறோம் நம்ம சேனலில். தொடர்ந்து பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் ஐயப்பன் கோயிலில் நடக்கிற பூஜை முறைகள், ஐயப்பனுக்கு என்னென்ன படைக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். முதல்ல பூஜையை ரெண்டாக பிரிகிறாங்க. காலை நேர பூஜை, மாலை நேர பூஜை. இப்போ காலை நேர பூஜையில் என்ன பண்ணுறாங்கன்னா, கோயில் நடை திறப்பு காலையிலே 3 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் கணபதி ஹோமம், அது காலை 3:30க்கு. அப்புறம் நெய்யபிஷேகம். நெய்யபிஷேகம் 3:30 ஆரம்பித்து 7 மணி வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் உஷ பூஜை 7:30 மணிக்கு காலையில். நெய்யபிஷேகம் மறுபடியும் 8:30லேருந்து 11 மணி வரைக்கும் நெய்யபிஷேகம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நெய்யபிஷேகம், நெய் தோணியில் விடப்பட்ட நெய், அதுவும் 11 மணிக்கு பண்ணுறாங்க கரெக்டாக. அப்புறம் அஷ்டாபிஷேகம், 15 வாட்டி அஷ்டாபிஷேகம் 11 மணிலேருந்து 11:30 மணி வரைக்கும். அதுக்கப்புறம் உச்சிகால பூஜை. உச்சிகால பூஜை எல்லா கோயிலையும் 12 மணிக்கு பண்ணுவாங்க. நண்பகல் 12 மணிக்கு பண்ணுறது உச்சிகால பூஜை. இங்கேயும் ஐயப்பன் கோயில்லையும் உச்சிகால பூஜை நண்பகல் 12:30 மணிக்கு பண்ணுறாங்க. ஸ்ரீ கோயில் நடை அடைப்பு 1 மணிக்கு பண்ணுறாங்க. 1 மணிக்கு நட சாத்திடுவாங்க. அதுக்கப்புறம் மாலை நேர பூஜை. திரும்ப கோயில் 3 மணிக்கு நட திறக்கிறாங்க. அதுக்கடுத்து 6:30 மணிக்கு தீபாராதனை. அப்புறம் புஷ்பாபிஷேகம் 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும். புஷ்பாபிஷேகம்னா அந்த பூக்கள்லாம் வச்சு அலங்கரித்து ஐயப்பனை பூ வச்சு அலங்காரம் பண்ணுவாங்க, அபிஷேகம் பண்ணுவாங்க. அதான் புஷ்பாபிஷேகம். அத்தாள பூஜை நைட்டு 9 மணிக்கு அத்தாள பூஜை. அதுக்கப்புறம் நைட்டு 11 மணிக்கு ஹரிவராசனம் போட்டு ஐயப்பனை நட சாத்திடுவாங்க. இப்போ வாங்க அந்த பல்வேறு பூஜைகளை பற்றி பார்ப்போம். அந்த பூஜையில் என்னென்ன ஐயனுக்கு படைக்கிறாங்கங்கிறத பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு உஷத்கால பூஜை. காலையில் ஐயப்பன் சன்னதி திறந்தோடனே அது நடக்கிறது. இதில் கேரளா நம்பூதிரி மட்டும்தான் நடத்துவார். கணபதி ஹோமத்துடன் உஷ பூஜை நடைபெறும். கணபதி ஹோமம் சேர்த்து பண்ணுவாங்க. இடித்து பிழிந்த கேரள பாயசம் படைக்கப்படும். அதன் பின் நடை சாத்தப்படும். கணபதி மற்றும் நாகராஜா சன்னதி பூஜைகள் முடிஞ்சதுக்கப்புறம் பிரசன்ன பூஜை நடத்துவாங்க. அதுக்கப்புறம் நடை திறக்கப்பட்டு தீபாராதனை நடைபெறும். உஷ பூஜைக்கு பின்னர் நெய்யபிஷேகம் பகல் 12 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் நடக்கும். அதுக்கப்புறம் கோயிலை சுத்தம் செய்யப்படும். அதுக்கப்புறம் உச்சிகால பூஜை. இதனை முழுக்க தந்திரி தான் செய்வார். இந்த சமயம் ஐயப்பனின் முழு சாந்தித்யமும் சன்னதியில் பரவி கிடக்கும் என்று சொல்வார்கள். இதுக்கப்புறம் 1:30 மணிக்கு நட சாத்திடுவாங்க. திரும்ப மாலை 4 அல்லது 5 மணிகளுக்கு நட திறக்கப்பட்டு தீபாரணதையும் புஷ்ப அபிஷேகம் நடைபெறும். புஷ்ப குவியிலிருந்து சிறு குழந்தையாக சுவாமியின் முகம் மட்டும் தெரியும். ஐயப்பனோட முகம் மட்டும் தெரியும். நீளமாக ஐயப்பன் முன்பு ஒரு பெரிய பூக்குவியல் இருக்கும். இதை காண கண்கோடி வேணும்னு சொல்லுவாங்கங்க. இதை பார்த்தாவே போதும், நம்மளோட மனசு நிம்மதி அடைஞ்சிரும். காலையிலேருந்து தொடர்ந்து 11:30 மணி வரைக்கும் அந்த நெய் அபிஷேகம் நடக்கிறனால அந்த ஐயப்பன் இருக்க கருவறை ரொம்ப உஷ்ணமாக இருக்கும். அதனால தான் அந்த பூக்குவியல் வச்சு அந்த புஷ்பலங்காரம் பண்ணுறாங்க. பக்தர்கள் இந்த புஷ்பலங்காரத்தில் பங்கேற்கணும்னா முன்னாடியே பணம் செலுத்தி தரிசன டிக்கெட் வாங்கிட்டு அதில் கலந்துக்கலாம். அடுத்ததாக பார்க்க போகிறது அத்தாள பூஜை. இரவு சுமார் 10 மணிக்கு இந்த அத்தாள பூஜை ஆரம்பிப்பாங்க. இந்த அத்தாள பூஜை ஒரு சயன பூஜைன்னு சொல்லலாம். பகல் ஃபுல்லாக நெய் அபிஷேகம் ஐயப்பன் மேலே படைக்கப்பட்டு ஐயப்பன் மேனி பயங்கர உஷ்ணமாக இருக்கும். அதை ஒரு சயனப்படுத்துகிற பூஜைன்னு சொல்லலாம். உண்ணியப்பம் மற்றும் பானகம் நைவேத்தியமாக படைக்கப்பட்டு ஐயப்பனுக்கு பூஜை செய்யப்படுகிறது. அத்தாள பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் பக்தர்களுக்கு அந்த பானகம் பிரசாதமாக வழங்கப்படுகிறது. இந்த அத்தாள பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் ஹரிவராசனம் பாடப்பட்டு கோயில் நடை சாத்தப்படுகிறது. இந்த பூஜையில் தவிர மாத பூஜை நடைபெறும் நாட்களில் தினமும் படி பூஜை, அந்த 18 படிக்கு பூஜை பண்ணுறாங்க. அதுபோக உதயாஸ்தமன பூஜையும் பண்ணுறாங்க. இந்த பூஜையின் போது அடிக்கடி நடை சாத்தப்படுறதாலையும் மகர விளக்கு போன்ற சமயங்களில் அதிக அளவு பக்தர்கள் தரிசனம் பண்ணுறதுனாலையும் தேவசம்போடு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த படி பூஜையை விசேஷ தினங்களில் அனுமதிப்பதில்லை. இதே போல் இன்னும் சில பூஜைகளை பற்றி பார்ப்போம். முதல்ல பார்க்க போகிறது 1008 கலச பூஜை. இந்த பூஜை முதல் நாளில் இருந்து மறுநாள் வரைக்கும் தந்திரியால் செய்யப்படும். இதற்கு செலவு ரொம்ப அதிகமாகுங்க. இதற்கு சகஸ்ர கலச பூஜை என்று பெயரும் உண்டு. சகஸ்ரம்னா 1000 என்று அர்த்தம். இந்த பூஜைக்காக 18 முறை சந்நிதி திறந்து பூஜை செய்யப்படும். உபயதாரர் கலந்து கொள்ளலாம். ஆனால் முன்கூட்டியே டோக்கன் வாங்கிடணுங்க. அடுத்து லட்சார்ச்சனை.
ஐயப்பன் நாமத்தை வந்து 1,00,000 தடவை சொல்லி நடத்தப்படுற பூஜை. இதற்கு வந்து கலச பூஜை போல் வந்து அதிகமாக செலவாகாது. ஆனால் தேவஸ்தானத்தில் முன்னதாக வந்து நம்ம பதிவு செஞ்சு வச்சுக்கணும். அடுத்து பார்க்க போகிறது அஷ்டாபிஷேகம். அஷ்டம்னா 8ன்னு அர்த்தம். 8 பொருட்கள் கொண்டு ஐயப்பனுக்கு வந்து செய்யும் அபிஷேகம் முக்கியமான ஒன்று இந்த அபிஷேகம். அது என்னென்னா விபூதி, பால், தேன், பஞ்சாமிர்தம், இளநீர், சந்தனம், பன்னீர், தண்ணீர். இதை வச்சு வந்து ஐயப்பனுக்கு வந்து பூஜை பண்ணுவாங்கங்க. இந்த அஷ்டாபிஷேக பூஜை எப்போ பண்ணுறாங்கன்னா காலைல 9 மணிக்கு மேலே 10 மணிக்குள்ளே பக்தர்கள் கொண்டு வரும் நெய்யபிஷேகத்துக்கு கூட்டம் கம்மியாகிற சமயத்தில் மேல் சாந்தியால் செய்யப்படுகிறது. இதுக்கு வந்து முன்பதிவு அவசியமில்லை. இந்த அஷ்டாபிஷேகம் பூஜை பண்ணுற சமயத்தில் 15 பேர் அந்த ஐயப்பனுக்கு முன்னாடி உண்டியல் இருக்கலாம், அந்த இடத்துல 15 பேர் வரைக்கும் 15 நிமிஷம் வரைக்கும் தரிசனம் செய்ய அனுமதிக்கிறாங்க. பலவித அபிஷேகங்களில் ஐயனை காணும் பாக்கியம் கிடைப்பதாலும் இது பலருக்கும் மிகவும் பிடித்த பூஜையாக உள்ளதுங்க. அபிஷேகம் செய்த பொருட்களை முக்கால்வாசி நம்மள்கிட்ட திரும்ப கொடுத்துறதுனால அதை நீங்கள் ஊருக்கு கொண்டு வந்து அனைவருக்கும் கொடுக்கலாம். அடுத்து பார்க்க போகிறது கணபதி ஹோமம். தினமும் காலையில் 4:30 மணிக்கு சபரிமலையில் இருக்க ஸ்ரீ கோயில் முன்பாக சோபாவனத்தில் நாம் சாமி கும்பிட்ற நிற்கிற இடத்துக்கு பின்னாடி அந்த மேடையில் நடத்துகிறாங்க. 50 பேர் வரை இதில் கலந்துக்கலாம். முதல் நாள் 7 மணிக்கு சபரிமலை தேவஸ்தான ஆஃபீஸில் ஒரு நபருக்கு 50 ரூபாய் செலுத்தி ரசீது வாங்கிட்டு வந்துடணும். கணபதி ஹோமத்தில் கலந்து கொள்பவர்கள் ஐயப்பன் காலை நடுத்திருப்பு பூஜையில் தரிசனம் செய்யலாம். முடிந்தால் அப்போதே உங்களுடைய நெய்யபிஷேகத்தையும் செய்து கொள்ளலாம். இதே மாதிரி இன்னும் நிறையா பூஜைகள் இருக்குங்க ஐயப்பனுக்கு. இப்போ நம்ம பார்க்குறது வந்து அவசர உதவி எண்கள். இது வந்து புதுப்பிக்கப்பட்டது. இப்போதைக்கு கரண்ட்டாக லைவில் இருக்கிற நம்பர்ஸ்லாம் தேவஸ்தானம் போர்டு வந்து அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்துக்குங்க. மேலும் இது போன்ற இன்னும் நிறைய விசேஷ செய்திகளுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க மக்களே. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.